நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கும், நம்ம ஏத்துக்கிட்டு இருக்க பொறுப்புகளுக்கும், நம்ம உண்மையாவும், நேர்மையாவும் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா, எந்த அளவுக்கு உண்மையாவும், நேர்மையாவும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஸ்தபதி தன்னோட சீடன கூப்பிட்டு, "நேத்து செதுக்கி முடிச்சோம் இல்லையா? அந்த சிலைய அப்புறப்படுத்திட்டு, புது சிலைகள் செய்யறதுக்கான வேலைகள தொடங்கி வை" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட அந்த சீடனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நம்ம நேரா போய் குருவையே கேட்கலாம் அப்படின்னுட்டு, "என்ன தவறு நடந்ததுனால இப்ப அந்த சிலைய அப்புறப்படுத்த சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, "நேத்தி நம்ம செதுக்கி முடிச்சது வந்து பாத்தியா, நான் ஒரு பெண்ணுடைய சிலை. அதுல பின்னல் ஜடை முடிச்சு, கீழ முடிக்கிற இடத்துல பொதுவா பெண்கள் வந்து 3 பிரிவா பிரிச்சு சுங்கு போடுவாங்க. நாம நேத்தி ஏதோ ஒரு ஞாபகத்துல 2 பிரிவுகளா மட்டும் தான் பிரிச்சு முடிச்சோம் அந்த சிலைய. அதனால அந்த சிலைய அப்புறப்படுத்திட்டு புது சிலைய செதுக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சீடன் சொல்றான், "குருவே, நாம நேத்தி செதுக்கி முடிச்ச சிலை வந்து கோபுரத்தோட 8வது நிலையில இருக்குது. அதுவும் மேல இருக்கிறதுனால யாருக்குமே தெரியாது. அந்த 8வது நிலையில இருக்கிற அந்த சிலையில, அதுவும் பின்பக்கம் தவறு இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரிய போது? யார் அத கண்டுபிடிக்க போறாங்க?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஸ்தபதி சொன்னாராம், "அதுல குறை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என் மனசாட்சிக்கு தெரியும். நான் இந்த பக்கம் போயிட்டு வரும்போது எல்லாமே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம்ன்னு என் மனசாட்சி என்ன உறுத்தும். அதனால அந்த சிலைய நம்ம அப்புறப்படுத்திட்டு புது சிலை செதுக்கணும்" அப்படின்னு சொன்னாராம். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது யாருக்கு தெரிய போகுது? இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சு நம்ம பல குறைகள மாத்திக்காமலே இருக்கிறோம். ஆனா, நமக்கு தெரியும். முதல்ல நம்மளோட எண்ணங்களுக்கு நாம் தான் மதிப்பளிக்கணும். இப்ப அது தப்புன்னு நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லும்போது, நாம் முதல்ல திருத்திக்கணும். ஸோ, நம்ம இருக்கிற பொறுப்புகளுக்கு எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கலை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு நம்ம பெரிய இடத்துல, பெரிய பொறுப்புல தான் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம நார்மலா ஒரு சாதாரண மனுஷங்க சின்ன வேலையில கூட நம்ம பொறுப்போடவும், நேர்மையாவும் இருந்தோம்னா, நமக்கு நம்ம மனசாட்சி நம்மள என்னைக்குமே உறுத்தாம இருக்கும். நன்றி.